விர்ஜின் மொபைல்னு ஒரு மொபைல் இருந்துச்சு நம்ம ஊரில், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அது வந்து எம்விஎன்ஓ எம்விஎன்ஓ அப்படிம்பாங்க, மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இவங்க யாருன்னா, இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக இங்கே எந்த ஒரு டவரு எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஏர்டெல்லு, ஜியோ, ஏர்செல்லு இவங்க எல்லார்ட்டையும் போய் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ நம்பர் கொடு, எனக்கு இவ்வளோ ஹவர்ஸ் டாக் டைம் கொடு, எனக்கு இவ்வளோ டேட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு பிளான் போட்டு விற்பாங்க. அவங்க பேரில் விற்பாங்க வெளியே. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற இந்த ஃபோன் வந்து இன்டெரக்டாக யார் சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னா, வேறு யாராச்சும் இவங்க டைப் பண்ண யாராவது தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து விர்ஜின் மொபைல் மூலமாக இது போவீங்க. இது ஏன் இங்கே சக்ஸஸ் ஆகலைன்னு தெரில. பட் ஆக்சுவலாக கூகுளே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துச்சு. என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கிங்க கூகுளில், அந்த கூகுளுக்கு தான் நீங்கள் பில்லும் பே பண்ணுவீங்க. கூகுள் என்ன பண்ணுன்னா, இங்கே உள்ள நெட்வொர்க் ஆப்ரேட்டர்கிட்ட போய் அவங்களோட இன்ஃப்ரா வந்து ஹையர் பண்ணிவிடும். எனக்கு இவ்வளோ ஹவர்ஸு, இவ்வளோ டேட்டா பேண்ட்வித்து இது எல்லாமே எனக்கு கொடுத்துருன்னு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது வந்து கூகுள் தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதோட தொடர்ச்சியாக தான் வந்து இசிம் வந்துச்சு. பட் இது ஏன் இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் அப்ளை ஆகலன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இசிஎம் வச்சுட்டா நீங்கள் அக்ராஸ் எந்த ப்ரொவைடர் வேணால் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அவங்க இப்போ நீங்கள் கூகுள்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பிளானை, கூகுள் யார் யார்கிட்டலாம் சப்போர்ட் பண்ணால் அவங்க எல்லாருமே உங்களுக்கு நெட்வொர்க் சர்வீஸ் கொடுப்பாங்க.